அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். இவர் புதுக்கவிதையின் தந்தை என போற்றப்படுகிறார். அவரை பற்றி சில குறிப்புகளை பார்த்துட்டு நம்ம கேள்விக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வசன கவிதை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புதுக்கவிதை, அதாவது மரபு கவிதையின் யாப்பு, அந்த பிடியிலிருந்து விடுபட்ட கவிதைகள் தான் புதுக்கவிதைகள். இப்போ பாரதிய தான் பார்த்தீங்கன்னா வசன கவிதையை படைத்தவர். அவரை தொடர்ந்து தான் பிச்சமூர்த்தி அவர்கள் என்ன பண்றாரு, புதுக்கவிதையை படைக்கும் முயற்சியில ஈடுபடுறாரு. அதனால அவரை புதுக்கவிதையின் தந்தை என போற்றப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் பிச்சமூர்த்தி அவர்கள். இவர் பார்த்தீங்கன்னா தொடக்க காலத்துல வழக்குரைஞராகவும் பின்னர் இந்து சமய அறநிலை பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றியவர் பிச்சமூர்த்தி அவர்கள். இவர் கும்பகோணத்துல பிறந்தவர். கணுமன், நவ இந்தியா ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராக பணிபுரிந்துள்ளார். இதுல முக்கியமான கேள்வி பார்த்தீங்கன்னா இவருடைய முதல் சிறுகதை என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இது புதுசா இப்ப வந்த புக்ல இருக்கு. சயின்ஸுக்கு புலி என்பதுதான் இவருடைய முதல் சிறுகதை. இதுல பார்த்தீங்கன்னா 1932 கலைமகள் இதழ் வழங்கிய பரிசை பெற்றவரும் பிச்சமூர்த்தி அவர்கள். இவருடைய புனைப்பெயர்கள் என்னென்ன, பிசு, ரேவதி, இதெல்லாம் இவருடைய புனைப்பெயர்களாகும். இது ரிலேட்டடாக தான் கேள்விகளும் வந்திருக்கு. அதாவது புனைப்பெயர்கள், அவர் இயற்றிய முதல் சிறுகதை என்ன அப்படிங்கிறதெல்லாம் நூல்வெளியை பார்த்தாவே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனுடைய கொஸ்டின் என்னங்கிறத பார்த்துடலாம். கவிதை, அந்த வரியை இயற்றிய ஆசிரியர் யாரு அப்படிங்கிறதான். வாழ்க்கையும் காவிரி அதிலெங்கும் கிளிக்கூண்டு, இந்த வரியை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிச்சமூர்த்தி அவர்கள். சீக்கிரம் செல்லுக நேர்வழியில் அதை செட்டைகள் கூடிய தூர்க்கும் முன்னே, இந்த கவிதை வரி இயற்றியவர் சாலை இளந்தரையன். கன்று குரல் கேட்ட பசு போல மாற்றார் கதறுவதை கேட்டவுடன் அன்பு செய்தார். இவர் பார்த்தீங்கன்னா ஆலந்தூர் மோகன ரங்கன் அவர்கள் இயற்றியது. யாருடைய வெளிச்சத்திற்காகவும் இவர்களே தீக்குச்சிகளாகிவிட்டார்கள். இது இந்த கவிதை வரியை இயற்றியவர் அப்துல் ரஹ்மான் அவர்கள். அடுத்த கேள்வி பாருங்க. புதுக்கவிதையின் தந்தை நான் பிச்சமூர்த்தி. அவருடைய முதல் புதுக்கவிதை என்னன்னு கேட்டிருக்காங்க. அவருடைய முதல் புதுக்கவிதை காதல். அதே மாதிரி அவருடைய முதல் சிறுகதை தான் நம்ம என்னன்னு பார்த்தோம், சயின்ஸுக்கு புலி என்பதாகும். அப்போ புதுக்கவிதையின் தந்தை நான் பிச்சமூர்த்தி ஆவார். அவருடைய முதல் புதுக்கவிதை எதுன்னு பார்த்தீங்கன்னா காதல் என்பதாகும். இது கலைமகள்ல தான் வெளிவந்ததுன்னு நினைக்கிறேன். நான் பிச்சமூர்த்தி என்ற கவிஞரின் இயற்பெயர் என்ன? இதுவும் 2-3 தடவை கேட்கப்பட்ட கேள்விதான். வேங்கட மகாலிங்கம், இதுதான் பிச்சமூர்த்தி அவர்களின் இயற்பெயராகும். அடுத்த கேள்வி பாருங்க. பொருந்திய இணையை தேர்ந்தெடுக்க. இதுல பொங்கல் வழிபாடு நான் பிச்சமூர்த்தி. அதே சிரித்த முத்துக்கள், இது இயற்றியது சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். வீரகாவியம், இது நமக்கு தெரிஞ்சதுதான். யாருன்னு பார்த்தீங்கன்னா முடியரசன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தஞ்சை வாணன் கோவை, இது பார்த்தீங்கன்னா பொய்யாமொழி புலவரால் இயற்றப்பட்டது. தஞ்சை வாணன் கோவை ஆகும். அப்போ பொங்கல் வழிபாடு நான் பிச்சமூர்த்தி என்பது இதுல பொருந்திய இணை. கீழே காண்பவனவற்றுள் எக்கூற்றுகள் சரியானவை. இப்பதான் நம்ம பார்த்தோம். அவர் பேரு வேங்கட கிருஷ்ணன் இல்ல, வேங்கட மகாலிங்கம். வேங்கட கிருஷ்ணன் எனும் இயற்பெயரை கொண்ட நான் பிச்சமூர்த்தியின் சிறந்த கவிதை நூல் நான் பிச்சமூர்த்தியின் கவிதைகள் என்பது. அப்ப இயற்பெயர் தவறுங்கிறது, அந்த கூற்று தவறு. கதைகள், மரபு கவிதைகள், புதுக்கவிதைகள், ஓரங்க நாடகங்கள் ஆகியவற்றை நான் பிச்சமூர்த்தி எழுதியுள்ளார் என்பது சரி. திருச்சிராப்பள்ளி மீனாட்சி சுந்தரனார் 80க்கு மேற்பட்ட இலக்கண நூல்களை இயற்றியுள்ளார் என்பது சரி. தமிழ் தாத்தா என்று அழைக்கப்பட்ட உவே சாமிநாதரின் தலை மாணவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாருடைய மாணவர் தான் ஊவேசா. இது அப்படியே மாற்றி கொடுத்ததுனால அதுவும் தவறு. அப்போ கூற்று 2, 3 சரியானவையாகும். பின்வரும் தகவல்களுள் தவறானதை சுட்டுக. நான் பிச்சமூர்த்தி மணிக்கொடி எழுத்தாளர்கள் ஒருவர் என்பது சரி. பிச்சமூர்த்தி அவர்கள் காட்டு வாத்து என்னும் கவிதையினை எழுதியுள்ளார் என்பது சரி. பிச்சமூர்த்தி அவர்கள் புதுக்கவிதையின் முன்னோடி என படுகிறார் என்பது சரி. அவர் ஞானபீட விருது பெற்றுள்ளார் என்பது தவறான தகவலாகும். முள்ளும் ரோஜாவும், இந்த சிறுகதையின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பிச்சமூர்த்தி அவர்களுடைய ஒரு சிறுகதை தான் முள்ளும் ரோஜாவும் என்பதாகும்.
இதில் நம்ம பார்த்தது தான் வழக்குரைஞராகவும் இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர். இப்போ நம்ம சொல்லுவோம்ல ஈவோ, அந்த பணியாற்றியவர் பிச்சமூர்த்தி அவர்கள். உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி என்று கூறியவர் யாருன்னு பாருங்க, பிச்சமூர்த்தி அவர்கள் கூறியதுதான் உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி என்பதாகும். அடுத்த ஒன்று ஒரு பொறுத்துக. நட்சத்திர குழந்தைகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா PS ராமையா அவர்கள். கணையாளியின் கனவு கல்கி. பிரபந்த கானம் மௌனி. கொலுபொம்மை இது யாரால் இயற்றப்பட்டதுன்னு பாருங்க, பிச்சமூர்த்தி அவர்களால் இயற்றப்பட்டது கொலுபொம்மை. கவிஞர் தாராபாரதி, இவரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன். இவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் என்பதாகும். இவர் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பணி ஆற்றியுள்ளார். அதனால பார்த்தீங்கன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் விருது பெற்றுள்ளார். ராதாகிருஷ்ணன் இதை ஞாபகம் வச்சுங்க. இவர் ஆசிரியர் பணி பண்ணியிருக்காரு. அதற்கான நல்லாசிரியர் விருதை ராதாகிருஷ்ணன் அதாவது தாராபாரதி பெற்றுள்ளார். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவர் இயற்றிய நூல்கள் என்னென்னங்கிறது தான் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அதே மாதிரி அந்த விரல்கள் 10 மூலதனம் என்றவர் யார், அந்த கேள்வியும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இதில் பாருங்க, புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, இன்னொரு சிகரம், விரல் நுனி வெளிச்சங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாராபாரதியால் எழுதப்பட்ட நூல்களாகும். இதில் பார்த்தீங்கன்னா சொந்த சிறைகள், இதை இயற்றியது கவிக்கோ அப்துல் ரகுமான் அவர்கள் தான். சொந்த சிறைகள் என்ற கவிதை நூலை இயற்றியவர் அப்துல் ரகுமான். அப்போ புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, இன்னொரு சிகரம், இதெல்லாம் தாராபாரதியால் இயற்றப்பட்டது. அவரோட இயற்பெயர் தான் ராதாகிருஷ்ணன் என்பதாகும். விரல்கள் 10 மூலதனம் என்று கூறியவர் யாருன்னு பாருங்க, தாராபாரதி அவர்கள் தான் இந்த கூற்றை கூறியவர். விரல்கள் 10 மூலதனம் என்று கூறியவர் தாராபாரதி. வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது, இவ்வடிகள் இடம்பெறும் பாடலை பாடியவர் யார்? இந்த வரியை கூறியவரும் தாராபாரதி தான். வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது, இவ்வடியை பாடியவர் தாராபாரதி ஆவார். எந்த இணை சரியானது? இதுல நமக்கு தெரியும், இமயம் எங்கள் காலடியில், அது பார்த்தீங்கன்னா ஆலந்தூர் கோ மோகனரங்கனார் அவர்களால் இயற்றப்பட்டது தான் இமயம் எங்கள் காலடி. தாராபாரதி இது எங்கள் கிழக்கு என்பது சரி. சுட்டு விரல் இது அப்துல் ரகுமான் அவர்களால் இயற்றப்பட்டது. இது மூமேதா பசிக்க இருங்கிறது தவறானது. அப்போ இதுல தாராபாரதி இது எங்கள் கிழக்கு என்பது சரியான இணையாகும். தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி, இது நியூ புக் ரிலேட்டடாக கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி எந்த நூலை குறிப்பிடுகிறார்? அவர் திருக்குறளை தான் தேசம் உடுத்திய நூலாடை என குறிப்பிடுகிறார். பின்வருவனவற்றுள் தாராபாரதி எழுதாத நூல் எந்த நூல்? இதெல்லாம் சமீபத்தில் கேட்கப்பட்ட கேள்வி. இதுல நம்மளுக்கு தெரியும் இருண்ட வீடு, இது பாரதி தாசனால் இயற்றப்பட்டது தான் இருண்ட வீடு என்பதாகும். அப்போ புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், இதெல்லாம் தாராபாரதியால் இயற்றப்பட்ட நூலாகும். ரா மீனாட்சி இவங்க பார்த்தீங்கன்னா எழுத்து, அவர் சீசு செல்லப்பாவின் அந்த எழுத்து இதழ் காலத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா எழுத்தாளராக தொடர்ந்து எழுதி வர்றாங்க. இவங்க பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா திருவாரூர். பெற்றோர் பெயர் ராமச்சந்திரன் மதுரம். ரா மீனாட்சி அவர்களின் பெற்றோர் பெயர் பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரன் மதுரம். இவர் இயற்றிய சில கவிதை நூல்கள் நெருஞ்சி, சுடுபூக்கள், தீபாவளி பகல், செம்மண் மடல்கள், கூழாங்கல், மூங்கில் கண்ணாடி, உதய நகரிலிருந்து. இந்த உதய நகரிலிருந்து இந்த கவிதை தான் பார்த்தீங்கன்னா 2006ஆம் ஆண்டு தமிழ் வளர்ச்சித்துறை பரிசை பெற்றது கவிதைகள் சார்பாக. அடுத்த நூல் பார்த்தீங்கன்னா மறுபயணம், செம்மண் மடல்கள், இதுவும் தமிழக அரசு பரிசு பெற்றுள்ளது. வாசனை புல், கொடிவிளக்கு, ஓவியா, இந்திய பெண்கள் பேசுகிறார்கள், இது ஒரு ஆங்கில படைப்பா ரா மீனாட்சி அவர்கள் படைத்துள்ளனர். அவங்க ரிலேட்டடா ஒரு கேள்வி என்னங்கிறத பார்த்துடலாம். அதுவும் கவிதை நூல்கள் தான். நெருஞ்சி இதை இயற்றியவர் பார்த்தீங்கன்னா ரா மீனாட்சி அவர்கள். அன்று வேறு கிழமை நாணக்கூத்தன், தோணி வருகிறது ஈரோடு தமிழன்பன், வரும் போகும் சி மணி அவர்களால் இயற்றப்பட்டது. இது மாதிரி பார்த்தீங்கன்னா கவிதை நூல்கள் இந்த புதுக்கவிதை ஆசிரியர்கள்லாம் ரொம்ப முக்கியமானது. அவங்களதெல்லாம் நூல்களே நல்லா பார்த்துட்டு வந்தீங்கன்னாவே போதும். அடுத்த ஒருவர் பார்த்தீங்கன்னா தர்மு சிவராம். இவரோட பெயர் பார்த்தீங்கன்னா பிரமிழ் என்ற பெயரில் எழுதிய
சிவராமலிங்கம் இலங்கையில் பிறந்தார். இது ரிலேட்டடாக ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இலங்கையில் பிறந்தவர் யாருன்னு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து அதில் சிவராமலிங்கம் தருமு சிவராமன் இருக்கு. அப்போது பிரமிழ் என்ற பெயரில் எழுதிய சிவராமலிங்கம் இலங்கையில் பிறந்தவர். இவர் பானுச்சந்திரன், அரூப் சிவராம், தருமு சிவராம் போன்ற பல புனை பெயர்களில் எழுதியவர். புதுக்கவிதை, விமர்சனம், சிறுகதை, நாடகம், மொழியாக்கம் என விரிந்த தளத்தில் இயங்கியவர் சிவராமலிங்கம். ஓவியம், சிற்பம் ஆகியவற்றிலும் ஈடுபாடு கொண்டிருந்தார். இவருடைய கவிதைகள் முழுமையாக பிரமிழ் கவிதைகள் என்ற பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளன. லங்காபுரி ராஜா உள்ளிட்ட சிறுகதை தொகுப்புகளும், நட்சத்திரவாசி என்னும் நாடகமும், வெயிலும் நிழலும் உள்ளிட்ட கட்டுரை தொகுப்புகளும் வெளிவந்துள்ளன. அப்ப சிறுகதை தொகுப்பின் பெயர் பார்த்தீங்கன்னா லங்காபுரி ராஜா, நட்சத்திரவாசி என்பது பார்த்தீங்கன்னா நாடகம், வெயிலும் நிழலும் என்பது கட்டுரை தொகுப்பு. இது யாருடையது? பிரமிழ் உடையதுங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இவர்களுள் ஒருவர் இலங்கையில் பிறந்த தமிழ் கவிஞர். இப்பதான் நம்ம பார்த்தோம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா தருமு சிவராமு அவர்கள் இலங்கையில் பிறந்தவராவார். தத்துவ சரடு, இருண்மை, அறிவியல் நுட்பம், படிமம், அங்கதம் ஆகியவற்றை உத்திகளாக கொண்டு கவிதை படைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தருமு சிவராம் அவர்கள் தான். தத்துவ சரடு, இருண்மை, அறிவியல் நுட்பம், படிமம், அங்கதம் ஆகியவற்றை உத்திகளாக கொண்டு கவிதை படைத்தவர். மற்றொருவர் பார்த்தீங்கன்னா சிற்பி, அதாவது சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். இது 12ல் இருக்கும். நிலவுப்பூ என்னும் கவிதை தொகுப்பில் இந்த 12ல் வந்த கவிதை இடம்பெற்றுள்ளது. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு கவிஞர், பேராசிரியர், மொழிபெயர்ப்பாளர், இதழாசிரியர் என பன்முகத்தன்மை கொண்டவர். யாருன்னு பாருங்க, சிற்பி பாலசுப்ரமணியம். பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராக பணியாற்றியவர் சிற்பி அவர்கள். மொழிபெயர்ப்புக்காகவும் ஒரு கிராமத்து நதி எனும் கவிதை நூலிற்காகவும் 2 முறை இவர் பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் சிற்பி பாலசுப்ரமணியம். இவருடைய கவிதைகள் ஆங்கிலம், கன்னடம், மலையாளம், மராத்தி, இந்தி ஆகியவற்றில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. ஒளிப்பறவை, சர்ப்பயாகம், சூரிய நிழல், ஒரு கிராமத்து நதி, பூஜ்யங்களின் சங்கிலி முதலிய பல கவிதை நூல்களை படைத்தவர் சிற்பி ஆவார். இலக்கிய சிந்தனைகள், மலையாள கவிதை, அலையும் சுபடும் உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் எழுதியுள்ளவர் சிற்பி பாலசுப்ரமணியம் ஆவார். இவர் பார்த்தீங்கன்னா மலையாளத்திலிருந்து கவிதைகளையும் புதினங்களையும் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். சாகித்ய அகாதமியின் செயற்குழு உறுப்பினராகவும் இருப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் சார்ந்த சில கேள்விகள் என்னங்கிறத பார்த்தரலாம். நூலாசிரியர் சாலை இளந்திரையன். நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா புரட்சி முழக்கம். சிற்பி சிரித்த முத்துக்கள். ஆலந்தூர் மோகன ரங்கன் இமயம் எங்கள் காலடியில். அடுத்தது அப்துல் ரகுமான் அவர்களுடைய நூல் பார்த்தீங்கன்னா நேயர் விருப்பம் என்பதாகும். அடுத்த ஒன்று பொறுத்துக. வீரகாவியம் முடியரசன். அதே மாதிரி இயேசுகாவியம் கண்ணதாசன். ஒளிப்பறவை சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடையது. சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள் நா. காமராசன். இது ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பு மலர்கள். இந்த நூலை இயற்றியவர் யாருன்னு அடிக்கடி கேட்டிருக்காங்க. அதுவும் நா. காமராசன் அவர்களுடையது. அடுத்த ஒன்று கவிஞர் சிற்பியின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் எந்த நூல்? இப்போதான் நம்ம பார்த்தோம் ஒரு கிராமத்து நதி. இவர் மொழிபெயர்ப்பு மற்றும் கவிதைக்காக 2 முறை, அதாவது 2 முறை பரிசு பெற்றுள்ளார் சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். சு. செல்லப்பா அவர்களை பற்றி உங்களுக்கு வாடிவாசல் அந்த படைப்பை தெரிஞ்சப்பே அவர் ஞாபகம் வந்துடணும். அவருடைய முக்கியமான படைப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாடிவாசல், சுதந்திர தாகம், ஜீவனாம்சம், PS ராமையாவின் சிறுகதை பாணி, தமிழ் சிறுகதை பிறக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய முக்கியமான படைப்புகள். அவர் எந்த படைப்புக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றாருன்னு பார்த்தீங்கன்னா சுதந்திர தாகம் அப்படிங்கிற புதினத்திற்கு தான் 2001ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா அவர் சு. செல்லப்பா அவர்கள் சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார். அவரோட முக்கியமான இதழை பற்றி அடிக்கடி கேள்வி வருது. அது பார்த்தீங்கன்னா எழுத்து அப்படிங்கிற இதழை தொடங்கி தான் என்ன பண்ணுவார் செல்லப்பா அவர்கள் நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டார். அந்த இதழின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுத்து. இது தொடர்பான கேள்விகளாக வந்துக்கிட்டே இருக்கும். மற்றொருவர் பார்த்தீங்கன்னா சுந்தர ராமசாமி. அவரில் ஒரு 1 or 2 கேள்வி நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதில் சுந்தர ராமசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவருடைய புனைப்பெயர் முக்கியமாக கேட்டுட்ருக்காங்க. அவருடைய புனைப்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பசுவையா அப்படிங்கிறது தான் அவருடைய
புனைப்பெயர். இவரும் பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கியத்தில் மிகச்சிறந்த எழுத்தாளர்களில் ஒருவர் இவர் சுந்தர ராமசாமி ஆகும். இவருடைய புனைப்பெயர் பசுவையா. இவர்களோட முக்கியமான சில கதைகள் என்னென்ன, அதாவது நாவல்கள் பல்லக்கு தூக்கிகள், ரத்னாபாயின் ஆங்கிலம், முட்டைக்காரி, திரைகள் 1000, நைவேத்தியம், மாரியா தமுக்கு எழுதிய கடிதம், காகங்கள், கூடி வந்த கணங்கள், கதவுகளும் ஜன்னல்களும், அந்த நிமிடங்கள், செங்கமலமும் ஒரு சோப்பும், கைக்குழந்தை, பள்ளம், விசாகம், பள்ளியில் ஒரு நாய்க்குட்டி, அடைக்கலம், பிரசாதம், சிறுகதைகள் இவரோடது குறிப்பிடத்தக்கவன ஆகும். இவர் ஒரு பத்திரிகையை நடத்தி வந்தார். அது பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா காலச்சுவடு அப்படிங்கிற பத்திரிகையும் பசுவையா அதாவது சுந்தர ராமசாமி நடத்தி வந்தார். அவர்கள் 2 பேர் தொடர்பான கேள்விகளை இப்போ பார்த்துடலாம். மதுரை வட்டார மொழிநடையில் ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டு நிகழ்வை நேரில் கண்டு வர்ணிக்கும் பாணியில் வாடிவாசல் என்ற நாவலை எழுதியவர் யாருன்னு பாருங்க, சீசு செல்லப்பா அவர்கள். அடுத்து ஒன்று பொறுத்துக. புதுக்கவிதையின் மறுபிறப்புக்கு வித்திட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் பிச்சமூர்த்தி அவர்கள். புதுக்கவிதை செழுமையுற காரணமாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீசு செல்லப்பா அவர்கள். புதுக்கவிதை வரலாற்றில் ஒரு துருவ நட்சத்திரம் என்று அழைக்கப்படுபவர் சுந்தர ராமசாமி. யாப்பறிந்து யாப்புடைத்த புதுக்கவிஞர், யாப்பறிந்து யாப்புடைத்த புதுக்கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மணி அவர்கள். இது புதுக்கவிதை ரிலேட்டடா ஒரு முக்கியமான கேள்வி. ஜல்லிக்கட்டு எனும் எருதாட்டத்தை வைத்து வாடிவாசல் என்னும் நாவலை எழுதியவர் சீசு செல்லப்பா அவர்கள். அந்த கொஸ்டினுக்கும் இதுக்கும் மாறி இருக்கும். ஆனால் அந்த வாடிவாசல்ங்கிறத நூலை எழுதியவர் யாருங்கிறத அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அடுத்த ஒன்று பாருங்க, சீசு செல்லப்பா நூலாசிரியர். அவருடைய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா எழுத்து, PS ராமையா நட்சத்திர குழந்தைகள், அசோகமித்ரன் அப்பாவின் சிநேகிதர், நான் பார்த்தசாரதி அவர் எழுதியது பார்த்தீங்கன்னா வலம்புரி சங்கு. இதுவும் ஒரு முக்கியமான நூலாசிரியர் குறிப்புகள். அடுத்த ஒன்று எழுத்து. இது நான் இப்போ நம்ம சொன்னது மாதிரி எழுத்து என்ற இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செல்லப்பா அவர்களாவார். சீசு செல்லப்பாவின் எந்த இதழ், இதில் பார்த்தீங்கன்னா எழுத்து இதழ்னே கொடுத்துட்டாங்க. இதில் அடுத்த கொஸ்டின்ல பாருங்க, எந்த இதழ் நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டது, எழுத்துங்கிற இதழ். இது அவருடைய நூல்கள் இதழ் ரொம்ப முக்கியம். சீசு செல்லப்பாவின் எந்த நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளது? இப்பதான் பார்த்தோம் சுதந்திர தாகம். இது 2001ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்று தந்தது சீசு செல்லப்பா அவர்களுக்கு. அடுத்தது ஒரு கேள்வி, இது நான் பிச்சமூர்த்தி அவர்கள் தொடர்பான கேள்வியில் ஒன்று மிஸ் பண்ணியிருந்தேன். இதையும் இப்போ பார்த்துடலாம். மனிதர்களின் மாறுபட்ட மனவிகாரத்தை எடுத்து உணர்த்தும் ஈஸ்வர லீலை என்னும் கதை நூலின் ஆசிரியர் யார்? ஈஸ்வர லீலை என்ற கதை நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் பிச்சமூர்த்தி அவர்கள். அடுத்த ஒன்று சுந்தர ராமசாமி ரிலேட்டடாக ஒரு 2 கேள்விகள். சமுதாய முன்னேற்றம், இது கருத்து, அதனுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சமுதாய முன்னேற்றம் ராஜாஜி. குடும்ப வாழ்க்கையின் இன்ப துன்பங்களை கூறுவன கூப்பாரா, அதாவது கூப்பா ராஜகோபாலன் அவர்களுடையது. வலுவான கொள்கைகள் சுந்தர ராமசாமி. புரட்சியான கருத்துகள் ரகுநாதன். இதான் அதற்குரிய சரியான பொறுத்துகள். சமுதாய முன்னேற்றம் ராஜாஜி, குடும்ப வாழ்க்கையின் இன்ப துன்பங்களை கூறுவன கூப்பா ராஜகோபாலின் கருத்து, வலுவான கொள்கைகள் சுந்தர ராமசாமி, புரட்சியான கருத்துக்கள் ரகுநாதன். அடுத்த ஒன்று பொருந்தாத விடையை கண்டறிக. சுந்தர ராமசாமி எழுதிய நாவல்கள் என்னென்ன? இதுல புளிய மரத்தின் கதை, ஜே சில குறிப்புகள், குழந்தைகள் ஆண்கள் பெண்கள், அதெல்லாம் அவரால் இயற்றப்பட்டது. பஞ்சும் பசியும், இது பார்த்தீங்கன்னா சிதம்பர ரகுநாதன் அவர்களால் இயற்றப்பட்டது தான் இந்த பஞ்சும் பசியும் என்ற நூல். அதனால இந்த நூல் பொருந்தாத ஒன்றாகும். தேங்க்யூ ஆல்.